வந்து மதம் பார்க்காது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கண்டிப்பாக இந்த நான் சொன்ன மாதிரி என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தடுக்கப்பட்ட காரியங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பகல் உறக்கம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பகலில் தூங்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அசைவ உணவு, அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் நம்ம ஆளுங்க வந்து அசைவ உணவு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கணவன் மனைவி தொடர்பு, இந்த 3 காரியமும் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனேயே நீங்கள் பகல் உறக்கம் செஞ்சிங்கன்னா உடம்புல இருக்க அந்த சூடு கண் வழியாக தான் வெளியேறும். கபால சூடுன்னு சொல்லுவாங்க. தலையில் இருக்கக்கூடிய சூடு கண் வழியாக ரிலீஸ் ஆகும். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம தூங்கிட்டோம்னா இந்த கண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள், மைக்ரோ நர்வ்ஸ் எல்லாமே உஷ்ணத்தினால் பாதிக்கப்படும். நீங்கள் பகலில் தூங்குனீங்கனாலே பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கண் செவந்து போகும். அப்போ இந்த உஷ்ணத்தினால கண் நரம்புகள் உஷ்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக தலையில் இருக்க உஷ்ணம் மண்டைக்குள்ளேயே உள்ளே தங்கிடும்.